கோவையில் கோரிக்கை முழுக்க பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தல் போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் அமைப்புகள். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உச்சநீதிமன்றம் வழங்கிய பட்டியலின வகைப்படுத்துதல் தீர்ப்பை தமிழக அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் பட்டியலின துணை வகைப்படுத்துதல் வேண்டி தேசிய ஆணையம் மத்திய அரசு அமைத்திட வேண்டும் என்று இந்திய பட்டியலினம் துணை வகைப்படுத்துதல் போராட்டக்குழு, தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் மகா தலித் கூட்டமைப்பு, இந்திய கனசங்கம் கட்சி இணைந்து 25 அம்ச கோரிக்கை முழங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய அரசு சாதி வாரியான கணக்கெடுப்பு மேற்கொள்வதை வரவேற்கும் அதே வேளையில் சாதி வாரியான கணக்கெடுப்பின் போது ஆதி திராவிடர் எனும் பொது பெயரில் கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்று பட்டியல் என துணை வகைப்படுத்துதல் செய்ய தமிழக அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் விரைவில் தமிழகம் தழுவிய அளவில் சட்டமன்றம் வாரியாக மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு, மகாதலித்து கூட்டமைப்பு, அகில இந்திய பட்டியலின துணை வகைப்படுத்தல் போராட்டக்குழு, இந்திய கனசங்க கட்சி இணைந்து நடத்தும் 25 அம்ச கோரிக்கைகளில் மற்றும் சமூக அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த 25 அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக இருப்பது, தமிழ்நாடு அரசு உடனடியாக கடந்த 1/8/2024 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய பட்டியலின உள்ளிட ஒதுக்கீடு அந்தந்த மாநில அரசுகளுக்கு செய்யும் அதிகாரம் உண்டு என்பதை தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இன்னும் மெத்தனமாக இருப்பது வருந்தத்தக்கது, மிகவும் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் வழங்கிய உள்ஒதுக்கீடு தீர்ப்பினை நடைமுறைப்படுத்துவதற்காக உடனடியாக ஒரு ஆணையத்தையோ ஒரு குழுவை அமைக்க வேண்டும். இரண்டாவது, மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த துணை வகைப்படுத்துதலுக்கு ரோஹிணி ஆணையத்தினுடைய அந்த நகலை, அந்த பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது போன்று பட்டியலின துணை வகைப்படுத்துதல், அதாவது பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு, சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி, கூட்டுறவுகளிலே தனியிட ஒதுக்கீடு வேண்டும், வகைப்படுத்துதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கை. அத்தோடு தமிழ்நாடு அரசு கடந்த 75 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட ஆதி திராவிடர் என்ற சாதி பெயரில் ஆதி திராவிடர் என்ற நலத்துறையை வைத்துக் கொண்டு அது ஆதி திராவிடர் ஆதிக்கத்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 50 60 லட்சம் மக்கள் சமூக பொருளாதார கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். உடனே ஆதி திராவிட நலத்துறை பெயரை மாற்ற வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ ஆதி திராவிடர் என்ற பொது சாதி பெயரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புறக்கணிக்கப்படும். இதை மத்திய அரசோ மாநில அரசோ கவனம் செலுத்தவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற வாரியாக அடுத்தது மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும். அடுத்தபடியாக இந்த பட்டியலின அருந்ததியர் 60-50 லட்சம் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம், அதே போன்று சீருடை பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ தேர்வு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வாணையத்தில் இந்த உள்ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு கண்காணி குழு அமைக்க வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு செய்யாமல் அந்த 15% பொதுப்பிரிவில், பட்டியலின பொதுப்பிரிவில் எத்தனை அருந்ததியர் வந்திருக்காங்க என்ற புள்ளிவிவரம் கிடையாது. 3% முன்னுரிமையிலே புள்ளிவிவரம் கிடையாது. அதுக்கு மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்கிறது உட்பட 25 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம். இங்கே பல்வேறு சமூக அமைப்புகள் வந்திருக்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். 25 என்னென்ன